இன்னைக்கு மதியம் கடல் மேலே சூப்பரான ஒரு சமையல் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோங்க. மதிய சமையலுக்கு நம்ம என்னென்ன மீன்லாம் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாவாளை மீன், கொழுவாளை மீனுங்க. சாவாளை மீன் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட போகிறோம். கொழுவாளை மீனை ஃப்ரை பண்ணி அதை வந்து மீன் சம்மந்தி மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்காக தாங்க நான் வெயிட்டிங்க. ஏன்னா இவர் வைக்கிற அந்த மீன் சம்மந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த மீன் சம்மந்தி வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கூட வந்து ரசமும் செய்ய போகிறோம். மதியம் ரசம், மீன் பொரிப்பு, அப்புறம் பொரிச்சு மீனை வச்சு செய்கிற சம்மந்தி. வேற லெவல் காம்பினேஷன் மக்களே. நம்ம ஏகே சொல்கிற மாதிரி வெயிட்டிங்லேயே வெறியாவது மக்களே. ஏன்னா இது ஃபைனலில் வந்து சாப்பாடை நம்ம எங்கே வச்சு சாப்பிட போகிறோம். கடல் மேலே மிதக்க மிதக்க அந்த கடலை பார்த்து ரசித்து ஒரு ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்டை வச்சு செஞ்ச ஒரு அருமையான சாப்பாடை சாப்பிட போகிறோம். சொல்லும் போது எப்படி இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி சாப்பிடணும்னு தோணுச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே பயங்கரமாக மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த மீன் எல்லாத்தையுமே சூப்பராக பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் சாவாளை மீன் தான் பொரிக்கிறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வாழை மீன் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வாயில் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் அவர் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மசாலு, ஐயோ சான்ஸ்லெஸ்ங்க. அந்த மசாலாவோட ஊறி இருக்கிற அந்த மீனை இப்போ சூப்பராக பொரிச்சு எடுத்து சுட சுட சாப்பிட போகிறோம். மீன் சம்மந்திக்கு தேவையான வத்தல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்து அதில் உப்பு மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த மிளகு எப்போ யூஸ் பண்ணுறாங்கிறது மறக்காமல் பாருங்கள். பொரிச்ச மீனாலே நம்ம அதை சுட சுட சாப்பிடணுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியும். இப்போ ஒரு பீஸ் சாவலை எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா மீனுமே சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதுக்கான வெங்காயத்தை தான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, மதியம் வந்து ரசம், மீன் சம்மந்தி, சாப்பாடு. ஸோ இப்போ ரசம் ரெண்டாவது வேலை நடக்குது. இதுக்கப்புறம் தான் மீன் சம்மந்தி. ரசம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத பாருங்க மக்களே.
மீன் சம்மந்தி ரெடி பண்ண போகிறாங்க. பொரிச்சு வச்சிருக்க எல்லா மீன்லேருந்தும் ஒரு முள் கூட இல்லாமல் தனியாக சதையை மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட உள்ளி அப்புறம் பொரிச்சு வச்சிருக்க அந்த வத்தல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. தொடர்ந்து பாருங்க. ஒருவேளை பார்க்கும்போதே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. ஃபைனலி நம்மளோட பிளேட்டில் சாப்பாடு, ரசம், பொரிச்ச மீன், கூடவே மீன் சம்மந்தி எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு போட்டோட கடப்போட்டில் உட்காந்துருக்குங்க. அதாவது போட்டோட பேக் சைடில் வலை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம். அருமையான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் மக்களே. கடல் மேலே இந்த கடலை ரசிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் சம்மந்தி அப்புறம் வாழை ஃப்ரை இதை வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதே தனி சுகங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் மக்களே.